ஹாய் குடேஸ். நம்ம இந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் பற்றின கதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை கஜமுகாசூரனை சம்ஹாரம் செய்த பிள்ளையார். வாங்க பார்க்கலாம். யானை முகமும் தலையில் 2 கொம்புகளையும் உடைய கஜமுகாசூரன் அப்படிங்கிற அசுரன் அசுர குலகுருவாகிய சுக்கராச்சாரியின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் காலம் கடுமையாக தவம் இருக்கிறாரு. அவரோட தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது, வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் வந்தால் கூட எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது அப்படின்னு வரம் கேட்குறாரு கஜமுகாசூரன். சிவபெருமானுமே உடனே அவர் கேட்ட வரங்களை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. வரம் பெற்ற அசுரன் சும்மாவாயிருப்பார். மதங்கமாபுரம் அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கி அரசனாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. தேவர்கள் எல்லாருமே தன் முன்னாடி வந்து தினமும் 3 வேளைகள் 1008 முறை தோப்பு கர்ணம் போடணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அவங்க வரிசையாக நின்று தோப்பு கர்ணம் போட்டுக்கிட்டே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இதை பார்த்த அசுரன் அகங்காரத்தோடு சிரிக்கிறாரு. அரக்கனின் கொடுமையை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தன்னை காக்குமாறு வேண்டி கேட்டுக்கிறாங்க. விநாயகருக்குமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு கஜமுகாசூரனுடன் போருக்கு புறப்படுறாரு. விநாயக பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில கடும் போர் ஏற்பட்டது. விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசூரனின் படைகளையுமே தேர் மற்றும் ஆயுதங்களையுமே நொடியில் அழிச்சிடுறாரு. ஆனால் அவரோட ஆயுதங்களால் அந்த அரக்கனை கொல்ல முடியலை. எந்த ஆயுதத்தாலையுமே அசுரனை அழிக்க முடியலையே அப்படின்னு விநாயகர் யோசிக்கிறாரு. அப்போ சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுக்கிறாரு. மகனே, கஜமுகாசூரனை எந்த ஆயுதத்தாலையுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட வலது தந்தத்தை உடைத்து கஜமுகாசூரனை வதம் செஞ்சார். நிலை குலைந்து வீழ்ந்த அசுரன் மூஞ்சூறு போல மாறுறாரு. அந்த மூஞ்சூறுவை தனது ஞானக்கண்ணால் பார்க்குறாரு பிள்ளையார். ஞானம் பெற்ற அந்த மூஞ்சூறு விநாயகரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்குது. அதை தனது வாகனமாகவே ஆக்கிக்கிட்டாரு விநாயகர். பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது. அப்போ எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செஞ்சதுனால அதை வீழ்த்த விநாயகர் அதை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் இருக்குது. ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.